5000 ரூபாய் தூசிக்கு சமானம். பொம்பளை பொறுக்கி அப்படிதான் சாட்டை முருகனும் சீமானம் இவரை மட்டும் திருசான்றாங்க. இவங்க எல்லாம் யார் பின்னாடி போறாங்க? தளபதிக்காக போகட்டும், எவ்வளோ போட்டோம், எங்க அண்ணனுக்கு மட்டும் தான் ஓட்டு. தளபதி தான் இனிமேல் பிராண்ட் எல்லாருக்குமே. 5000 ரூபாய் போட்டுருக்காங்க பணம். காசை ஏறதுல இவ்வளவு நான் 1 ரூபாய் வாங்கல, அதனால எனக்கு பிரச்சனை இல்ல. 5000 ரூபாய் எங்களோட பணம், எங்களோட பணத்தை எங்களுக்கே கொடுத்தா அவருக்கு நாங்க ஓட்டு போட்டுருவோமா? தளபதி மட்டும் தான் இனிமேட்டு சரி, தளபதிக்கு தான் விசிலுக்கு தான். இப்ப தளபதி சொன்னதுதான், எங்க பணத்தை தான் எங்களுக்கு திருப்பி தராங்க, மத்தபடி அவங்க பணத்தை தரல. இது கண்டிப்பா மாறும். 4 வருஷமா இல்லாத பணம் மட்டும் இப்ப மட்டும் எப்படி வந்திருக்கும்? இப்போ வருஷம் வந்திருக்கணும்ல, இந்த 4000 மட்டும் இப்ப எப்படி வந்தது? அந்த மாதிரி தான் கேக்குறோம். இப்போ எங்க பணம் தான் நாங்க திருப்பி கொடுக்குறாங்க. அது எலெக்ஷன் வருதுன்றதுனால தானே இந்த 4000 ரூபாய் தராங்க, இல்லன்னா தந்திருக்கலாம்ல. எல்லாமே பயம்தானா? உண்மையாவே பயம்தான். பேச்சுக்கு அவங்க பெண்கள் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இல்ல பெண்கள் எல்லாம் இவ்வளவு தூரம் வரோம்னா கண்டிப்பா தளபதியால தான் வரும். இல்லன்னா எந்த கட்சியிலுமே எந்த பெண்களும் இவ்வளவு கூட்டமே பகல தளபதிக்கோசரம் எங்கனாலும் உழைப்போம். பெண்கள் ஓட்ல திமுக குத்துறாங்க. டெய்லி பிரச்சாரம் வரும். இன்னைக்கு எவ்வளவு மாற்றம் இருக்கு தெரியுங்களா? டெய்லியும் நாங்க ஒவ்வொருத்தரையும் பாக்குறோம், ஒவ்வொரு வீடா ஏறுறோம். அந்த இடத்துல போய் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இருந்த ரெஸ்பான்ஸ்க்கு இப்ப இருக்கிற ரெஸ்பான்ஸ்க்கு செம்ம ரெஸ்பான்ஸ். வீட்டுக்கு தளபதி என்ன சொன்னா, வீட்டுக்கு ஒருத்தர் இல்ல 10 பேர் இருக்காங்க. வீட்டுல இருக்க மொத்த ஓட்டும் தளபதிக்கு தான். அதனால கண்டிப்பா தளபதி தானா. தளபதி அவர்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்களா திமுக? ஒரு பேண்ட் ஷர்ட் முதல்ல எடுத்து அண்ணனை பார்த்தா காப்பி அடிக்கிறாங்க. எல்லாம் அண்ணனை பார்த்தா காப்பி அடிக்கிறாங்க. யாருக்கு தெரியாது இருக்கு? மக்களுக்கு தெரியாது இருக்கா இது முடியும்? எல்லாமே அண்ணனை பார்த்தா காப்பி அடிக்கிறாங்க. அண்ணன் ஒன்று சொன்னா அதை நாளைக்கு செயல்படுத்துறாங்க. ஆனா அண்ணனை பார்த்து எல்லாமே பிட்டு காப்பி அடிக்கிறாங்க, பிட்டு காப்பி அடிக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. செல்ஃபி எடுக்கிறாங்க, அண்ணனை மாதிரி செல்ஃபி அடிக்க எடுக்கிறாங்க. தளபதி மாதிரியே எனக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் தச்சு கொடுங்கன்னு போய் டாய்லெட் நிக்கிறாங்க. எல்லாமே பண்றாங்க தளபதி பார்த்து. மக்களுக்கு தளபதி மட்டும் தான். தளபதி தளபதி ஒரு ஹிஸ்டரியே இல்ல. சீமானை பத்தி பேசணும்னா அவரு ஒரு ஆளா இருக்கணும். அவர் ஆளா இருந்தா அவரை பத்தி பேசலாம். தளபதியை பத்தி பேசணும்னா 1000 பேசலாம். இல்லாதவங்களை பத்தி பொம்பளை பொறுக்கி அப்படிதான் சாட்டை முருகனும் சீமானம். உண்மையாவே சொல்றேன்னா, ஜெயலட்சுமி பின்னாடி சுத்திட்டு இன்னைக்கு வந்து மக்கள் தமிழ்நாட்டு மக்களே அப்படின்றாங்க. ஒண்ணுமே இல்லைண்ணா, அவங்க வந்தாலும் பொம்பளை பின்னாடி தான் போவாங்க. இவரை மட்டும் திருசான்றாங்க. இவங்க எல்லாம் யார் பின்னாடி போறாங்க? எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா பொம்பளை பின்னாடியும் தான் போறாங்க. அதனால எங்க தளபதி பத்தி நாங்க பேச எடுத்துக்க மாட்டோம். நான் அவரை முதல்ல வர சொல்லுங்கண்ணா. தளபதியை முதல்ல அவரே இப்ப சொன்ன பதிலை விட இன்னும் நேருக்கு நேரம் ஏதோ பேசணும்னு இருக்கா? இதை விட ஓப்பனா யாராவது சொல்லுவாங்க? தளபதியை இங்க வரதுக்கே விட மாட்டேங்கிறாங்க. நேருக்கு நேரம் எங்க மோத விட போறாங்களா? இதுக்கு மேல மக்களை பாக்குறதுக்கே தடை பண்றாங்க. நேத்துலாம் கொடி நேரத்துக்கு பிரச்சனை, மக்கள் வீட்டுக்கு போக கூடாதுன்னு நேத்து காலையில இன்னைக்கு காலையில 5000 போட்டு விடுறாங்க. ஏன் இது 10 வருஷமா நான் ஆண்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப நேத்து போறது, முந்தா நேத்து போறது, இன்னைக்கு அங்கங்க மீட்டிங் போடுறாங்க. தளபதிக்கு வரக்கூடாதுன்னு கார் டாக்ஸி எல்லாம் வரும். 15 தேதிக்கு மேலதான் அமௌண்டே வரும். இன்னும் 15 வரல, அதுக்குள்ள அமௌண்ட் போட்டாங்கல்ல. அப்ப நாங்க இங்கெல்லாம் வரக்கூடாது. ஆனா என்ன போட்டாலும் நாங்க வருவோம்னா. தளபதி காசு மட்டும் இல்ல, இந்த திமுக போற காசு இன்னும் 1 ரூபா கூட நான் வாங்க கிடையாது. இது நாள் வரையும் நான் இன்னும் வாங்கவே வேண்டாம். அது மக்களோட காசுன்னு தளபதி சொல்றாரு. அவர் கையால வந்தா அவர் காசு எனக்கு வேண்டாம்னு சொல்லி தான் நான் ரேஷன் கார்டுக்கு வர காசு வாங்குறதே கிடையாது. அரிசி பருப்பு வாங்கினாலும் இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு வந்துடுறேன். அவ்வளோதான். மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையே சரியா செய்யலை. இந்த 2 மாசத்துல அவங்க என்ன போய் புதுசா செய்ய போறாங்க? செஞ்சிருவாங்களா? அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. சும்மா அதெல்லாம் நாளைக்கே இங்க வாங்க எல்லாம் எடுத்து போட்டு குப்பையாரு. அதை எடுத்துட்டு லேப்டாப் வாங்கின மாணவர்கள்லாம் ஸ்டிக்கர், தளபதி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. அதை பாத்தீங்களா? என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? இதை விட வேற எதுவும் சொல்லி புரிய வைக்கணும் அவசியம் இல்லைங்கண்ணா. இப்போ 4 வருஷமா இருந்தாங்க, அப்பெல்லாம் கொடுத்துருக்கலாம், லேப்டாப் கொடுக்கல. அது என்ன கடைசி எலெக்ஷன் டைம்ல மட்டும் எல்லாமே ஒவ்வொன்றும் எப்படி வரும், வரிசையா எப்படி வரும்? அது வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்போ அவங்க எலெக்ஷனுக்காக தான் எல்லாமே பண்றாங்கல்ல. 5000 ரூபாய் பார்த்து மக்கள் இன்னைக்கு வந்துட்டாங்க. யாரை பார்க்க வந்தாங்க? 5000 ரூபாய் பார்க்கல, தளபதி பார்க்க தான் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. 5000 ரூபாய் தூசிக்கு சமானம். எல்லாரும் அண்ணனை பார்க்க தளபதி பார்க்க. எலெக்ஷனுக்காக காசு கொடுத்து எல்லாரும் போய் படத்துக்கு போலான்னு முடிவு பண்ணோம். இப்போ அதுக்காக நாங்க இதுக்காக வந்திருக்கோம். வேற ஒண்ணு தளபதி
ஏன்னா எங்க அண்ணனை பார்த்தாலே இல்ல பயம், எங்க அண்ணனை பார்த்தாலே பயம். ஒண்ணு அண்ணன் மட்டும்தான் போட்டு போறானா, 10,000 மட்டும் எவ்வளோ போட்டோம். எங்க அண்ணனுக்கு மட்டும்தான் ஓட்டு, எங்க அண்ணனுக்கு மட்டும்தான் ஓட்டு. ஸ்டாலின் கதை முடிஞ்சது, எடப்பாடி பழனிசாமி கதை முடிஞ்சது. கண்டிப்பா ஜெயிப்பார். டிவிக்கே தான் தலைவா, எப்பயுமே நம்பால்தான். 2026 வேற லெவல் காட்டிடுறோம், வெயிட் தான். 2026 சொன்னாரு, பணத்தை வாங்கிக்கோ ஓட்ட மாத்து தலைவா. நாங்கள் போட்டியில் களத்தில் இருக்கிறவங்க கூட தான் நாங்கள் சண்டை போடுவோம். களத்திலே இல்லாதவங்க வா நீ சண்டைக்கு வா நான் சண்டைக்கு வேணா. சிங்கம் கரிச்சிக்குதுன்னா சிங்கம் கரிச்சிருக்கோம், எலி வந்து கடிக்குதுன்னா நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். அது மாதிரி தான் எங்கள் அண்ணன் சிங்கம் ஜெயிச்சு 2026 ஆட்சி பிடிப்போம். அன்னைக்கு பேசிட்டேன், அன்னைக்கு இந்த கொலை எது நடந்தாலும் அன்னைக்கு அண்ணன் கேள்வி கேட்பாரு. அன்னைக்கு நடக்காது இந்த தமிழ்நாட்டில். இதுதான் எங்கள் அண்ணன் ஆட்சி நடக்கும். வேணா 2026 எழுதி வைக்க 5,000 பணமா எங்க பணம் தான் எங்களுக்கு போட்டா, எங்க பணம் எங்களுக்கு போட்டா எல்லாமே பெரிய ஆளா தங்காகிறோம். எங்க பணம் எங்களுக்கு போட்டா நாங்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவோமா? வாய்ப்பே இல்லை தலைவா. 2026 நாங்க தான் தலைவா, வேற யாரும் கிடையாது தலைவா. ஐயோ அவங்க என்ன பண்ணா, காசு கொடுத்தா இந்த மக்கள் நம்பிடுறாங்க. காசை கொடுத்தா ஓட்டை போட்டுருவாங்கன்னு ஒத்த ஓட்டு கூட வாங்க முடியாது. 10,000 கோடி கூட கொண்டாந்து ஓட்ட இந்த தேலமண்டில் எவனும் ஜெயிக்க முடியாது. அதெல்லாம் நமக்கு எதுக்கு தலைவா? நம்ம போட்டியில் இருக்கிறவங்க தான் ஜாயின் பண்ண போறோம். நம்ம 2026 நம்ம தனிச்சா நிப்போம், ஜெயிப்போம். 2026 நம்ம கையில. எங்களுக்காக தலைவா, இங்க வந்த மக்களுக்காக தலைவா. எங்க அண்ணன் எல்லாமே தமிழன் பார்த்திபன் சேலம் மாவட்ட செயலர் அவர் கொடுத்தது. இந்த மக்கள் தண்ணி தாகத்தோட சோறு தான் எதுவுமே இருக்கக்கூடாது, எங்க அண்ணன் கொடுத்தது. இந்த மக்களுக்கு தெரியும், இந்த கரூர் மாவட்ட சம்பத்துல யாரு காரணம் இந்த மக்களுக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். இவனுக்கு சொல்றானுங்க, இவனு சொல்றாங்க நம்பணுமா? மக்கள் நம்பிடுவாங்க யாரு என்ன சொன்னாலும். எங்க மக்கள் எவனாலே தலைமை தொட்டு கூட பார்க்க முடியாது. விஜய் கைது செய்வாரான்னு கேட்டாங்க. இதே விஜய் கைதா? நீ கைதுன்னு உங்க அப்பானுக்கும் உங்க அம்மாளுக்கும் பிறந்தவனா இருந்தா கைதுன்னு சொல்ல சொல்லு, கைதுன்னு சொல்ல சொல்லு. அவன் அன்னைக்கே அவங்க மேல எவனுமே இருக்க முடியாது தமிழ்நாட்டுல. கைதுன்னு மட்டும் சொல்ல சொல்லு. என் தலைவன் இருக்கிற வரையும் தமிழ்நாட்டுல எவனுமே இது பண்ண முடியாது. பயம் மணிதான் அடிக்கணும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் மணிதான் அட்டணும். கண்டிப்பா அவர் வந்தா எங்களுக்கு எல்லா இளைஞரடியில இருந்து ஏழை எளிய மக்களுங்க இருந்து எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் கிடைக்குங்கிறது நம்பிக்கை. அதனாலதான் எல்லாருமே எல்லாம் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். 5,000 ரூபாய் போட்டுருக்காங்க எப்படிக்கா? பணம் இந்த எலெக்ஷன்னால போட்டதுப்பா. இந்த எலெக்ஷன் வருது இல்ல, அது எங்கள் பணம். இது அந்த பணம் திருப்பி வந்திருக்கு, அவ்வளவுதான். வேற என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணல. மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? முன்ன அவர் பாதுகாப்பு ஏதோ ஒரு சில இடத்துல பாதுகாப்பு கொடுத்துட்டு பாதுகாப்பு கொடுத்தானா என்ன கொடுத்தாங்க? எதுவுமே இல்ல. அவரு ஓட்டு வாங்குறதுக்காக ஒரு என்ன வேணாலும் பேசுவார். இப்போ கூட இன்னைக்கு கூட காலையில் எல்லா அக்கௌண்ட்ல 5,000 ரூபாய் ஏறி இருக்கு. மக்களை கவர்றதுக்காக அவர் 50,000 ரூபாய் கொடுத்தாலும் நாங்கள் வாங்குறதுக்கு ரெடி தான். ஆனால் எங்க ஓட்டு விஜய்க்கு மட்டும்தான். மாற்றம் வரட்டும். அவர் மட்டும் எத்தனை வருஷமா வந்துட்டு இருப்பாரு? என்ன பெண்களுக்கு என்ன உரிமை இருக்கு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ரோட்ல போயிட்டு வர முடியுங்களா? அவர் சொல்லுவார் தான், அந்த எலெக்ஷன் டைம்ல இதை செய்யற அதை செய்யற என்ன செஞ்சிருக்காரு? இது வரைக்கும் ஒண்ணுமே செய்யல. அதனால ஒரு புது மாற்றம் வரட்டும். டிவிக்கே தான் கண்டிப்பா ஓட்டு போடுவோம். அவருமே அனுபவம் இல்லாமலாம் அவரு இந்த கட்சிக்குள்ள வரல. எல்லாமே வந்துட்டு தான் எல்லாம் கத்துக்கிறாங்க. அதனால இவரு வந்து கத்துக்கட்டும். இல்ல அது அவங்கெல்லாம் வந்து வதந்தி கலப்புறாங்க. இது எல்லாம் பணம் கொடுத்து வாங்கின கூட்டம் இல்ல, தானா சேர்ந்த அன்பால் சேர்ந்த கூட்டம் இது.